பீகார் தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ள நிலையில் பீகார் தேர்தல் குறித்து இந்தியா டுடே தொலைக்காட்சி ஆசிரியர் ராஜ்தீப் சர்தேசாய் கடும் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளார். தன்னை பொறுத்தவரையில் பீகார் தேர்தல் வாக்குகளை வாங்கும் தேர்தல் என்றுதான் சொல்ல தோன்றுவதாக கூறியுள்ளார். வாக்கு திருட்டு என்பதை மறந்துவிடுங்கள். நீங்கள் அதை வாங்க முடியும் பொழுது வாக்குகளை திருட வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று வினவியுள்ளார். பீகாரில் ஒரு கட்டத்தில் இதுதான் நடந்தது. தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போதும், மாதிரி நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் போதும், முதலமைச்சர் பெண்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 1,40,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு 10,000 ரூபாய் ஒவ்வொருடைய வங்கிக் கணக்கிலும் போடுவது என்பது ஒரு வெட்கக்கேடான நெறிமுறையற்ற செயலாகும் என்று விமர்சித்துள்ளார். முற்றிலும் பலவீனமான சமரசம் செய்யப்பட்ட தேர்தல் ஆணையம் இது நடப்பில் இருக்கும் திட்டம் என்று சில மேற்கோள்கள் காட்டி தெரிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு தொடங்கிய பண பரிமாற்றங்களின் ஒரு தொடர்ச்சியான திட்டம். இது சட்டப்பூர்வமாக இருக்கலாம், ஆனால் அது முற்றிலும் நெறிமுறையற்றது என்றும் கூறலாம் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். 10,000 ரூபாய் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டது தேர்தலுக்கான போனஸ் என்றுதானே சொல்ல வேண்டும் என்றும் ராஜ்தீப் சர்தேசாய் கூறியுள்ளார். இந்த போனஸ் நிதிஷ்குமார் அரசுக்கு பெண்களை மீண்டு வாக்களிக்க தூண்டியது தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு நிகழ்வை வைத்தே பீகார் சட்டமன்ற தேர்தல் ஒரு நடந்து முடிந்த தூசி படிந்த கதை என்றும் ராஜ்தீப் சர்தேசாய் குறிப்பிட்டுள்ளார்.